This fight is mine, boy. Go. Hello soldiers. God of War கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரேட்டோஸை பயங்கரமா பார்த்துருப்போம். God of War கேம்ல அவர் பயங்கரத்தலையா இருந்திருப்பாரு, பயங்கரமான ஒரு கொடூரமான ஆளா இருந்திருப்பாரு. ஆனால் God of War 4ல தான் அவர் கொஞ்சம் குடும்பஸ்தரா மாறி இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட கிரேட்டோஸை நம்ம God of War கேம்ல மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. God of War கேமை தாண்டியும் மற்ற கேம்லையும் அவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில கேமில் அவரை வச்சு நம்ம விளையாடவும் செய்யலாம். ஸோ அப்படியான கேமில் அவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கேமில் அவர் குழுக்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் அவரை வச்சு வேறு எந்த கேமில் ஆடலாம் அப்படின்றதான் இவ்வளோ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரேட்டோஸோட ஃபேன்ஸோ அவங்க மகளை லைக் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேட்டோஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுறங்க. ஓர விஷயங்களை போயிடலாம். நான் KandhaSami, இந்த ஷோ குறியீடு KandhaSami. முதல்ல பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஷாட் கோல்ஃப் அவுட் பவுன்ஸ். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் கேம் சொல்கிறத விட இது ஒரு கோல்ஃப் கேம், அதாவது பணக்கார விளையாட்டு கேம். பொதுவாக கோல்ஃப் கேமை நம்ம பெரும்பாலும் விளையாடிருக்க மாட்டோம். அந்த கேமை நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது என்ன விளையாட்டு மாமி? அதுக்கு பேர் தான் கால்ஃப். அது பணக்காரால விளையாடுற விளையாட்டுப்பா. சினிமாக்களையும் டிவி ஷோலையும் கண்டிப்பாக பார்த்துருப்போம். உதாரணம் சொல்ல அப்படின்னா மிஸ்டர் கோல்ஃப் ஆடுறத ஆஃப் எபிசோடில் பார்த்துருப்போம். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா திருட்டு பழைய படத்தில் நம்ம மாளவிகாவும் நம்ம கெஸ்ட் ஸ்டார் அப்பாஸும் கோல்ஃப் ஆடுறத பார்த்துருப்போம். பாஸ் அவங்க கோல்ஃப் மட்டும் விளாண்டாங்க, அவங்க வேலை தான் விளாடுவாங்க. யோ எடிட்டர் என்னையா பேசிக்கிட்டு இருக்க? சரி ஓகே, இந்த கேம் சரியா 2007 மார்ச் மாதத்தில் ரிலீஸ் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேம், அதாவது பிளேஸ்டேஷன் 3க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம் தான் இது. மேலும் இந்த கேமை யார் உருவாக்குனது பார்த்தீங்க அப்படின்னா அது சோனி தான். ஸோ சோனி பப்ளிஷர் ஆகிறதுனால இந்த கேமை பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது இந்த கேமுக்குள்ளே நம்ம கிரேட்டோஸ் இல்லவே இல்லை. இந்த கேமோட ஒரிஜினல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே இருந்துச்சு. அதன் பிறகு கேமை மறுபடியும் வாங்க வைக்கிறதுக்காகவும் வாங்கின கேமை பிளேயர்ஸ் மறுபடியும் ப்ளே பண்ணுறதுக்காகவும் அடிஷ்னலாக டிஎல்சி பேக்காக தான் நம்ம கிரேட்டோஸை கொண்டு வராங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2008 ஆகஸ்ட் 21 தான் நம்ம கிரேட்டோஸ் இந்த கேமுக்குள்ளே வந்தார். ஆக்சுவலி என்ன சொல்ல அப்படின்னா இந்த கேமும் பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேம். அது மாதிரி நம்ம கிரேட்டோஸோட கேமான God of War சீரிஸும் பிளேஸ்டேஷனோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால் நம்ம கிரேட்டோஸுமே பிளேஸ்டேஷனோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கிரேட்டோஸை இந்த கேமுக்குள்ளே கெஸ்ட்டோட பண்ண வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் ஆட் பண்ணுமா ஷாம்? கிடைக்கிறத பண்ணிகிட்டே இருக்கணும் சார், இல்லைன்னா ஜனங்க முகத்தை மறந்துடுவாங்க சார். உண்மையாக சொல்லலாம் இந்த கேம் ஒரு ஃபன்னான கேம். God of War மாதிரிலாம் ரொம்ப ஆக்ஷன்லாம் இருக்காது, ரொம்ப ஃபன்னாக தான் இந்த கேமை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம தலைவர் ரொம்ப கொடூரமாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே அந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டோஸை லைட்டாக காமெடியாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. God of War கேமில் நம்ம தலை கிரேட்டோஸ் பல பேர் தலையை வெட்டி பந்தாடினதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ஃப் பேட்டை எடுத்துக்கிட்டு நம்ம தனி தூமா கோழி மாதிரி இருக்கிற பால் அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாரு. அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அவர் இதுதான் சொல்லியிருப்பாரு. இம்மார்டலுக்கு அதுக்கான சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, பட் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரேட்டோஸாக ஆடும்போது சாதாரண கோல்ஃப் பேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளேட் ஆஃப் ஃபயர்ஸ் மாதிரி சங்கிலி வச்ச கோல்ஃப் பேட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீவிர கிரேட்டோஸ் பண்ணாதீங்க அப்படின்னா நிறைய கிரேட்டோஸ் கூட காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்த கேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மோர்டல் காம்பேட் 9. பொதுவாக மோர்டல் காம்பேட் கேம் பற்றி நம்மளால தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு ஃபைட்டிங் கேமாக இருந்தாலும் அந்த கேமுக்குள்ளே ஒரு நல்ல கதை இருந்திருக்கும். அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்சி கேரக்டர்ஸாக ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸை அந்த கேமுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் அப்படின்னா இந்த கேமோட பப்ளிஷர் வார்னர் பிரதர்ஸ் தான். ஸோ அதனாலேயே டிசி காமிக்ஸ் இருந்த கேரக்டர்ஸை இந்த கேமுக்குள்ளே கெஸ்டோட கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இமேஜ் காமிக்ஸில் இருந்து ஸ்வானையும் மூவிஸில் இருந்து டெர்மினேட்டர் லெதர் ஃபேஸ் அப்படின்ட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேமுக்குள்ளே கொடூரமாக ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு அழகாக கொண்டு வரப்பட்டவர் தான் நம்ம கிரேட்டோஸ். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. பொதுவாக இதுக்கு முன்னாடி அந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டோஸோட கேரக்டர்ஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா கிரேட்டோஸோட குறியீடுகள் இருக்கும். ஆனால் அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா God of War இருந்த கிரேட்டோஸை அப்படியே அந்த கேமில் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எவ்ரி ஒன் கேம் இல்லை, தடை போட யாரும் இல்லை அப்படின்ட்டு கிரேட்டோஸை கண்டபடி வயலன்ஸை பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்காகவே God of War 3ல் வந்த இடமும் இந்த கேம் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேட்டோஸோட ஐகானிக்கான பிளேட் ஆஃப் ஃபயர்ஸும்
காட் ஆஃப் வார் 3ல வந்த பல பவர்கள் கிரேட்டோஸுக்காகவே அது கேமுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேட்டோஸுக்கு அப்படின்ட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன கதையும் இருக்கும். மோட்டோ காம்பேட்டை சேர்ந்த கடவுள் ரேடன் தான் கிரேட்டோஸை சண்டையில் கலந்துக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கிரேட்டோஸும் இந்த மோட்டோ காம்பேட்டில் கலந்து இருப்பார். ஸோ ஒரு வேலை முடிஞ்ச அவர் மறுபடியும் தன் இடத்துக்கு போகிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான கதையை கிரேட்டோஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ கண்டிப்பாக கிரேட்டோஸில் ஆடி ஆகணும், இப்போ நான் போய் டவுன்லோட் போடுறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கிரேட்டோஸை இந்த கேமுக்குள்ளே பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி காட் ஆஃப் வார் ஒரு பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவோ அந்த மாதிரி கிரேட்டோஸும் ஒரு பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ட்டு சோனி நம்ம கிரேட்டோஸை பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோட்டோ காம்பேட் 9ல் பிளேஸ்டேஷன் வெர்ஷனில் மட்டும்தான் உங்களால் கிரேட்டோஸை பார்க்க முடியும். மற்ற பிசிலையும் எக்ஸ்பாக்ஸ்லையும் உங்களால் கிரேட்டோஸை விளாட முடியாது. அடுத்த பார்க்க போகிறது ஷவல் நைட். ஆக்சுவலி நம்ம கிரேட்டோஸை நம்ம PS2ல் பார்த்துருப்போம், PS3ல பார்த்துருப்போம், PS4 PS5 மட்டும் இல்லாமல் பிசியில் கூட இப்போ நம்ம கிரேட்டோஸை நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். ஆனால் 3D பிளாட்ஃபார்ம் நம்ம 3D மாடலாக பார்த்தா நம்ம கிரேட்டோஸை 2Dல பார்த்துருக்கீங்களா, மேலும் பிக்சல் ஆர்ட்டில் பார்த்துருக்கீங்களா? இந்த வச்சிக்க ஷவல் நைட் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிளாட்ஃபார்மர் கேம். மேலும் இது ஒரு ஃபேமஸான இண்டி கேமும் கூட. பொதுவாக நீங்கள் இண்டி கேம்ஸை பற்றி எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்கள் கண்ணில் பட்டிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ஃபேமஸான கேம். இது சாரி எனக்கு தெரியாது. சரி ஓகே. ஸோ இந்த 2D கேமில் தான் நம்ம கிரேட்டோஸை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி காட் ஆஃப் வாரில் நம்ம கிரேட்டோஸ் என்னதான் பல பேரை கொண்டு குடலாக அறுத்துறதா கூட அவர் ஒரு ஹீரோ தான். மேலும் மற்ற கேம்கள்லேயும் ஒரு பிளேபிள் கேரக்டராக தான் கிரேட்டோஸ் இருந்திருப்பார். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கிரேட்டோஸ் ஹீரோ கிடையாது, இதில் அவர் தான் அஷித் கேமுக்குள்ள ஏகப்பட்ட மெயின் பாஸ் இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் பாஸாக தான் நம்ம கிரேட்டோஸ் அந்த கேமுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுவும் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. வெறும் பிளேஸ்டேஷன் விஷயத்தில் மட்டும்தான் நம்மளால் கிரேட்டோஸை பார்க்க முடியும். பிளேஸ்டேஷன் விஷயத்தில் மட்டும்தான் கிரேட்டோஸை எடுத்து நம்மளால் சண்டை போட முடியும். ஆக்சுவலி கிரேட்டோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கேமில் இன்ட்ரெஸ்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த கேம் ஆடுகிறவன ஷவல் நைட் ஒரு மெயின் பாஸ் எடுத்து போயிருப்பார். அந்த நேரத்தில் ஒருத்தன் இருட்டில் முக்காடு போட்டு இருப்பான். அதன் பிறகு தான் அவனை வெளிச்சத்தில் காட்டுவாங்க. அந்த நேரத்தில் அவன் முக்காடு போட்டிருப்பான். இவன் ஹீரோவை பார்த்து திமுறா பேச, ஹீரோவும் இவனை பார்த்து திமுறா பேச, அதுக்கப்புறமா தான் யாருன்றதை காட்டுவார். அதுதான் நம்ம கிரேட்டோஸ். வந்தோடனே கிரேட்டோஸ் நம்மளை பார்த்தவொடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. தினம் டே ஆஃப் கேஸ் எடுத்து அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுவரை நம்ம கிரேட்டோஸ் வச்சு தான் பலவரம் அடிச்சிருப்போம். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டோஸ் நம்ம அடிக்கிற மாதிரி தான் இந்த கேம் கூட இருந்திருக்கும். சண்டை முடிச்சப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், நீயும் நல்லா வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரேட்டோஸ் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. டேய் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி. அடுத்த பார்க்க போகிறது ஃபோர்ட்நைட். ஆக்சுவலி ஃபோர்ட்நைட் கேம் பற்றி நான் சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு ஃபோர்ட்நைட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோர்ட்நைட்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரியாக 2020 தான் PlayStation 5 எக்ஸ்க்ளூசிவ்காக நம்ம கிரேட்டோஸை ஃபோர்ட்நைட்டில் இறக்கி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஊரில் ஸ்டோரி கேமர்ஸ், பேல் ராயல் கேமர்ஸ் அப்படின்னு இருக்க மாதிரி வெளிநாடுகளில் ஓஜி கேமர்ஸ் விசஸ் பேல் ராயல் கேமர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஓஜி கேம் கேரக்டரான நம்ம கேரக்டர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு பேல் ராயலை விட்டதை பார்த்து பல ஓஜி கேமர்ஸ் கண்ணீர் விட்டுருந்தாங்க. அது காரணம் காட் ஆஃப் வாரில் மாசா கெத்தார் நம்ம கேரக்டர்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஃபோர்ட்நைட்டில் டான்ஸ் ஆட வச்சுருப்பானுங்க. சரி ஓகே. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டோஸ் கிரீக் மெத்தடை சேர்ந்தவர். ஆனால் அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டோஸாக இருந்தாலும் துப்பாக்கியெல்லாம் சுட்டாகணும். ஸோ கிரேட்டோஸ் கையில் துப்பாக்கி. ஸோ கிரேட்டோஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதை பார்க்கறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். துப்பாக்கி வச்சிருக்கிறேன் சிரிக்கிற. சரி ஓகே. 2020 தான் கிரேட்டோஸ் ஃபோர்ட்நைட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆக்சுவலி கிரேட்டோஸ் பண்டலில் கிரேட்டோஸுக்காகவே காட் ஆஃப் வார் 4ல் கிரேட்டோஸ் யூஸ் பண்ணியிருந்த அவருடைய கோடாலியும் அவர் யூஸ் பண்ண கார்டியன் ஷீல்டையும் இந்த கேமுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் கிரேட்டோஸ் ஐகானிக்கானது பிளேட் ஆஃப் கேஸ் தான். ஆனால் அது இந்த கேமுக்குள்ளே இருக்கவே இருந்திருக்காது. முட்டையே இல்லாமல் முட்டை போண்டா போட்ட மாதிரி பிளேட் ஆஃப் கேஸே இல்லாமல் வெறும் கிரேட்டோஸ் மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எனிவே என்ன இருந்தாலும் கிரேட்டோஸ் ஃபேன்ஸு கண்டிப்பாக அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதையும் கூட சோனி பிளேஸ்டேஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, மற்ற பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கவே இல்லை. ஆச்சு. இந்த இடத்துல நம்ம சோனியை பற்றி பார்த்தே ஆகணும்.
காட் ஆஃப் வார் கேம் அவங்க ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக மட்டும் வைக்காம அந்த கேரக்டரை ப்ளே ஸ்டேஷனை தாண்டி வேறு எந்த பிளாட்ஃபார்மும் வரக்கூடாது அப்படின்ட்டு கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமாக அவங்க கிரேட்டோஸை வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. நீ கேம் மட்டும் இல்லை, இதுக்கான கேரக்டர்ஸி ப்ளே பண்ணா கூட ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கணும், எங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே கராராக கட்டி இருந்திருக்காங்க போல. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப. ஆனால் அப்படிப்பட்டவங்களே காட் ஆஃப் வார் கேமை பிசிக்கு விட்டது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப வியப்பான விஷயமும் கூட. அடுத்த பார்க்க போகிறது கிராட்டோஸின் GTA. மற்ற கேம்ஸோட GTA கேம்ஸோட வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கேம்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபிஷியலாக அந்த டெவலப்பர்ஸே சோனியோட டீல் வச்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டர் கேம்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் GTA கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேரக்டருமே மாடல்ஸ் உருவாக்கிடுவாங்க. ஸோ மாடல்ஸ் மூலிமா அந்த கேரக்டர் நம்ம அந்த கேமோட கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் GTAவோட 3D இருந்து HDR வரைக்குமே கிராட்டோஸ் GTA கேமில் இருந்திருக்காரு. இதான் சொன்னோம் அப்படின்னா GTA 3 கூட நம்ம கிராட்டோஸ்க்கான மாடை யூஸ் பண்ண முடியும். ஆனால் GTA 3லையும் வைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கின்னாக தான் இருக்கும், மற்றபடி கிராட்டோஸோட பவர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் GTA San Andreasலேருந்து தான் காட் ஆஃப் வாரில் கிராட்டோஸ் யூஸ் பண்ண பவர்ஸை யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அந்தளவு சூப்பராக மாடல்ஸ் அந்த மாடல்ஸை உருவாக்கியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் காட் ஆஃப் வாரில் கிராட்டோஸால் முடியாதது கூட GTA 5 மாட் மூலியமா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் கிராட்டோஸ் GTA கேம்ஸில் வந்திருப்பார், மற்றபடி அவர் அஃபிஷியலாக அந்த கேமுக்குள்ளே வந்திருக்க மாட்டார். அடுத்த பார்க்க போகிறது மேலும் சில. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டோஸே நேரடியாக இல்லாமல் கிராட்டோஸ் பற்றின மறைமுகமான பல குறியீடுகள் பல கேம்கள் இருக்குது. ஸோ அதில் முதல்ல பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவன்லி ஸ்வாட் கேம் தான். இந்த கேமை சொன்னோம் அப்படின்னா இது ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கிராட்டோஸ் பற்றின கதை. அதாவது இது ஒரு ஆக்ஷன் கிளாஸ் கேமாக இருக்கிறதுனால பல பேர் இந்த கேமை பொம்பளை காட் ஆஃப் வார் கேம் அப்படின்ட்டு தான் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கேமும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதனால் பல பேர் பட்ட பேரா காடிஸ் ஆஃப் வார், லேடி கிராட்டோஸ் அப்படின்ட்டு பானு பிராகரவி கத்தி குத்துக்காந்தன்ட்டு இஷ்டத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் என்னடா எனக்கு பேர் வைக்கிறது, நானே அதான்டா அப்படின்ற மாதிரி இந்த கேமுக்குள்ளே கிராட்டோஸ்க்கான குறியீடுமே இந்த டெவலப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த கேமோட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நல்லா கவனிக்க முடியும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கிராட்டோஸோட கவசமும் அவரோட பிளேட் ஆஃப் கேயாஸும். ஸோ கிராட்டோஸை குறிப்பிடுறதுக்காகவே இந்த கேம் கூட இதை வச்சுருப்பாங்க. இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்த சிம்சன்ஸ் அப்படின்ற கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பில்போர்டு இருக்கிறத கவனிக்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்போர்டில் இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, அதாவது கிராட்டோஸை கேலி பண்ணி அதில் வச்சுருப்பாங்க. இதை பிளேட் ஆஃப் கேஸுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் சங்கிலில் கட்டுக்கிற மாதிரி கிராட்டோஸை கலாச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இதை கிராட்டோஸை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அதில் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் சோல் கேலிபர், புரோக்கன் டெஸ்டினி அப்படின்ற கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டோஸை ஒரு பிளேபிள் கேரக்டராக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இது மாடல் காம்பேட் மாதிரி ஃபைட்டிங் கேமாக இருந்தாலும் அதை விட வயலன்ஸ் இந்த கேமுக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் வார் 3 பார்த்த கிராட்டோஸ் நம்ம அப்படியே இந்த கேமுக்குள்ளே விளையாட முடியும். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பல கேம்களில் கிராட்டோஸை பற்றின குறியீடுகள் நிறைய இருக்குது. சொல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். தேவைப்படாத பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலியில் நம்ம கிராட்டோஸ் மற்ற எந்த வீடியோ கேம்ஸ்லாம் வந்திருக்காரு அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்போம். இதே மாதிரி வேறு எந்த கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத முடிஞ்சா எவ்வளோ போட ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ இந்த கேம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு பல கேம்ஸ்லாம் கூட கிராட்டோஸ் வந்திருக்காரு. ஸோ முடிஞ்சா அதுக்கு வேணால் பாட்டோ போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.